நான் இந்த ரோபோ குக்கரில் இன்றைக்கி வந்து டைரெக்டாக லெமன் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் சொல்லிடுறேன். நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் பக்கம் அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுமா பாருங்கள். முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி 1 கப்பு எண்ணெய் விட்டு 1 கரண்டி 2 கரண்டி வந்து கடுகு போட்டு பொரிஞ்சப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் டைரெக்டாக கடுகு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து நம்ம சாட்டை பட்டன் அமுக்கினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆயில் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஆயில் விட்டுருக்கேன் இதில். இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை பட்டன் ஒன்று இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணினோடனே ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம இந்த தாளிப்பு இதை போடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இப்போ நல்லா பொரிஞ்சிடுது. இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இப்போ வந்து ரைஸ் எடுத்து வச்சிருக்கிற ரைஸ். இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணி, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடுகு, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து லாக் பண்ணுறது பாருங்கள். இங்கே வந்து ஒரு மார்க் இருக்குது. இது வந்து போடுறதுக்கு இப்படி லாக் பண்ணுறது, இது லாக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு 12 மினிட்ஸ் வச்ச உடனே அந்த நம்பர் வந்து 12 நம்பர் வந்து மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். உள்ளே வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து 12 வரும். அப்போ கவுண்டர் கிடைக்கும், பீப் சவுண்டு வரும். முடிஞ்ச உடனே 12 மினிட்ஸில் இது வந்து பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடுது. நாங்கள் வந்து மேலே வந்து இந்த லைன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ரைஸ் எடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த கேஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வேண்டாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி கூட நம்ம ஆறின அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பூரா நமக்கு ரிலீஸ் ஆகிடுது. இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து கொட்டிடலாம். ஏன்னா முதல்ல நம்ம வந்து லெமன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஹேர் ஃப்ரையரில் வந்து வேர்க்கடலை வறுத்தேன். அதை வந்து இதில் போடுறேன். அதனால லாஸ்ட்டில் போடலாம் அப்படின்ட்டு போட்டு நல்லா கலந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணி 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடுது. லெமன் மட்டும் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா இது பண்ணுங்க. நான் பண்ண மாதிரி அந்த மெத்தட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். நான் போட்ட இந்த லெமன்